ஹாய் சாய் பியூட்டி. டுடே என்னென்னா பார்ட் 5, அதாவது முன்பக்கம் என்னென்று நாங்கள் அளவெடுத்து வெட்டுறதுன்றதை இன்றைக்கி கட் பண்ண போகிறோம்ன்றதை பார்ப்போம். இது ஈஸி. நீங்கள் ஆல்ரெடி பின்பக்கம் எல்லாம் அளவெடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதை வச்சு அப்படியே கீறுவீங்க. அந்த அளவை அப்படியே இந்த மட்டையில் கீறுவீங்க. காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நாங்கள் பின்பக்க ப்ளவுஸ் பீஸை நாங்கள் அளவெடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம். அதை அப்படியே வச்சு நீங்கள் கீறுவீங்க. ஆனால் இப்போ பின்பக்க கழுத்திறக்கம் கூட எனக்கு 9, நான் முன்பக்க கழுத்திறக்கம் 7 தான் வச்சுக்கிறேன். அப்படி நீங்களும் அப்படி கீறுவீங்க. மற்றும்படி எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆம் கால் ரவுண்ட் மற்ற ஷேப் எல்லாத்தையும் கீறுங்க. இப்போ நான் ஆல்ரெடி இதில் கீறி வச்சுக்கிறேன். ஓகே, இனி நாங்கள் இந்த 3 டாட் என்னென்று எடுக்கிறத இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ உங்களோட சாரி ப்ளவுஸை இப்படி எடுத்து இப்படி இந்த களத்தோடு மடித்து உங்களோட டாட்டின் உயரம் எவ்வளத்தில் வருது பாருங்க. இப்படி பிடிச்சி இப்போ இங்கேருந்து இங்கே உங்களோட டாட் நல்லா இழுக்காதீங்கோ. இந்த வடிவை அப்படி சென்டரில் வச்சு, அதாவது இங்கே எவ்விடத்தில் முடியுதோ அதில் ஒரு கோடு போடுவீங்க நேர வச்சு. அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறது இதில் டாட் ஸ்டார்ட் பண்ணுறது இதில். அதே மாதிரி உங்களோட ஆம்கோல் ரவுண்டின் டாட்டின் உயரம் எவ்வளவு, இந்த வடிவ ஆம்பிட் வச்சிருந்து இப்படி மார்க் பண்ணணும். அது மாதிரி உங்களோட இந்த பட்டி வர்ற இடத்துல, இந்த குக் வர்ற இடத்துல எங்கள் சென்டர் வருதுன்னு பாருங்க. അതിൻ്റെ നീളം അவ்வளவு. ஓகே, இப்போ இதுதான் எங்கட நாங்கள் கோடடிக்க வேண்டிய பாயிண்ட். பாருங்க, இதில் நாங்கள் இந்த டாட் பாயிண்ட் இதில் நாங்கள் ரோலரில் போடுறோம். இப்போ இவ்வளவும் எங்களுக்கு தேவையில்லை. இதில் இருந்து நான் சென்டர் பார்த்து கோடு போட்டுனேன். இது வரையும் நீங்கள் கோடு போடுங்க. மற்றது பிறகு வனனகா இது டாட்டின் தூரம் எவ்வளவு வருது. வண்ணம் போடலாம். வனனகாஃபில் 1.5 இல்லை 1.25. அதே மாதிரி இங்கே 1.25. அது மாதிரி இப்போ நாங்கள் இதில் இது பின்பக்க களத்தின் உயரம். இனி முன்பக்க களத்தின் உயரத்துக்கு நாங்கள் இந்த ஆம்கோல் ரவுண்டில் இருந்து 1 இன்ச்சு, அதாவது 1 இன்ச்சு
எடுத்து கனெக்ட் பண்ணுவீங்க. இப்போ இது கொஞ்சம் இறங்கி வரும், முன்னாம் கொள்கிறோம் இறங்கி வரும், இப்படி இறங்கி வரும். ஓகே, இனி இது எங்களோட சென்டர். இது மெயின் டாட், இது வந்து சைட், இது வந்து தோல்முட்ல. எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் 3 டாட்டுக்கும் இடையில் 1.5 இன்ச்சு கேப் இருக்கும். 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு இப்படி இருந்தண்டா, இப்படி இந்த 3 டாட்டுக்கும் இடையில் 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். இப்போ இதுக்கும் 1.5 இன்ச்சு கேப், இதுக்கும் 1.5 இன்ச்சு கேப் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அமைப்பாக வடிவ வரும். மற்றபடி இப்போ இனி வந்து நாங்கள் முன் கழுத்து எப்படி கீறப்போகிறோம். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் கீறப்போகிறேன். ரவுண்ட் நெக் கீறண்டா நீங்கள் உள்ளால் 1 சென்டிமீட்டர் 1 இன்ச்சு ஒரு கோடு போட்டு இதை வளைச்சிக்கணும். வளைவன் இப்படி மேலே அகண்டு கீழே ஒடுங்கி வரும். மற்றது நாங்கள் இது தையலுக்கு தேவையான அளவுகள் நாங்கள் எடுக்கணும். மற்றபடி இதுதான் முன்பக்க அளவெடுக்கிற விதம். நான் அடுத்தது பட்டி என்ன அளவெடுத்து கட் பண்ணுறது சொல்லித்தரேன். ஓகே, பாய்.